டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் 4 சிலபஸில் இருக்க திருக்குறள் சீரிஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். அடுத்த அதிகாரம் பொறையுடைமை. பொறையுடைமை அப்படின்னா பிறர் செய்யும் துன்பங்களை பொறுத்து கொள்ளுதல், அதான் பொறைன்னு சொல்லுவாங்க. பொறையுடைமை. குறள் 1. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. அதாவது நிலமானது தன்னை தோண்டுபவரையும் தாங்குவது போல நம்மை இழிவுபடுத்துவோரையும் நாம் பொறுத்துக் கொள்வதே சிறந்த பண்பு. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. அதாவது இந்த நிலம் இருக்குல்ல, நம்ம எவ்வளவு தோண்டினாலும் எவ்வளவு ஆழமா தோண்டிட்டு இருந்தாலும் அடிச்சாலும் மிதிச்சாலும் அது நம்மளை தாங்கிக்கிட்டு தான் இருக்கு. அதனால அவங்க எந்த ஒரு கோபமும் படுறது கிடையாது. அது போல நம்மை இழிவுபடுத்துறவங்க, நம்ம கஷ்டப்படுத்துறவங்க, இல்ல அசிங்கமா பேசுறவங்க, அவங்களெல்லாம் திருப்பி நம்ம பழிவாங்காம பொறுத்து கொண்டு போறோம் அப்படின்னா அதுதான் சிறந்த பண்பு அப்படின்னு திருவள்ளுவர் கூறுகிறார். அகழ்வாரைனா தோண்டுபவரை, அகழ்வாராய்ச்சிலாம் சொல்லுவாங்கல்ல, அதுதான் சொல்றாங்க. இகழ்வார்னா இழிவுபடுத்துவோம், தலைனா சிறந்த பண்பு, அதுதான் தலைன்னு சொல்றாங்க. இதுல பொறுத்தல்ன்றது தொழிற்பெயர். தல்னு வந்தாலே தொழிற்பெயர் நமக்கு தெரியும். அகழ்வார் இகழ்வார்ன்றது வினையாளனையும் பெயர். இதோட சிறந்த இதோட அணி என்ன அப்படின்னா ஓமை அணி. ஏன்னா நிலத்துக்கும் இந்த பண்புக்கும் ஓமையா சொல்லியிருக்காங்க. நிலம் எப்படி இருக்குதோ அது போல நம்மளும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல இருக்கிற அணி ஓமை அணி. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. 2வது குறள். பொறுத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்று. பொறுத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்று. பொறுத்தல்னு பொறுத்து கொள்ளுதல் சொல்றாங்க. இறப்பினைன்றது பிறர் செய்த துன்பத்தை சொல்றாங்க. பொருள், பிறர் செய்யும் துன்பத்தை ஒருவர் பொறுத்து கொள்ளுதல் சிறந்தது, அதனை விட சிறந்தது அத்துன்பத்தை மறந்து விடுதல். போன குரல் என்ன சொன்னோம்? பிறர் செய்த துன்பத்தை பொறுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதான் சிறந்த பண்புன்னு சொன்னாங்க. அது மாதிரி இப்ப என்ன சொல்றாருன்னா, பொறுத்து கொள்ளுதல் சிறந்த பண்பு, ஆனா அதை அப்படியே மறந்துட்டோம்னு வச்சுக்க, அதை விட அது பெரிய சிறந்தது, சிறந்த பண்பு அப்படின்னு திருவள்ளுவர் கூறுகிறார். பொறுத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்று. இலக்கண குறிப்பு பார்க்கலாமா? மறத்தல், பொறுத்தல், தல்னு வந்தாலே தொழிற்பெயர்கள் முன்னாடி சொன்னேன். நன்றுன்னா குறிப்பு வினைமுற்று. முடிஞ்சிருச்சுல்ல, குறிப்பு சொல்லி சொல்றாங்க. குறிப்பா நன்று அப்படின்றத சொல்றாங்க. ஸோ குறிப்பு வினைமுற்று. பகுப்பது உறுப்பு. மறத்தல், மரக்கூட்டல் இத்து கூட்டல் தல். மரனா பகுதி, இத்துனா சந்தி, தல்ன்றது தொழிற்பெயர் விகுதி. 3வது குறள். இன்மையுள் இன்மை விருந்தொரால் வன்மையுள் வன்மை மடவார் பொறை. இன்மையுள் இன்மை விருந்தொரால் வன்மையுள் வன்மை மடவார் பொறை. இன்மைன்றது வறுமை, ஒராள்னா தவிர்த்தல், மடவார்னா அறிவற்றார். விருந்தினரை வரவேற்க இயலாது தவிர்க்கும் நிலை வறுமையில் கொடிய வறுமையாகும். அதுபோல அறிவற்றார் செய்யும் தீங்குகளை பொறுத்து கொள்ளுதல் வலிமையில் சிறந்த வலிமையாகும். அதாவது இப்ப நம்ம வீட்டுல விருந்தினர் வராங்க, நமக்கே ஏற்கனவே சாப்பாடு இல்லை, உண்மையே இல்லை, ரொம்ப கஷ்டத்துல இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு அவங்கள ரொம்ப மனசு வருது, ஐயோ என்ன கொடுக்க போறோம் இதுன்னு யோசிச்சுக்கிட்டே நம்மள வரவேற்போம்ல. அதுதான் ரொம்ப வறுமைன்னு சொல்றாங்க. வறுமையிலேயே கொடுமை வறுமை, விருந்தினரை உபசரிக்க முடியாதுதான் சொல்றாங்க. அது போல அறிவற்றார் செய்யும் தீங்குகளை பொறுத்து கொள்ளுதல். இப்ப நமக்கு தீங்கு செய்யறாங்க நமக்கு அப்படின்னாலே அவங்க அறிவற்றவங்க அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அறிவற்றவங்க தான் நிறைய தீங்கு செய்வாங்க. அறிவு இருக்கிறவங்க எப்படி நமக்கு தீங்கு செய்வாங்க? அவங்க எப்பவுமே நல்லதுதானே நினைப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. அந்த மாதிரி அதை பொறுத்து கொள்ளுதல் தான் வலிமையில் சிறந்த வலிமைன்னு சொல்றாரு. இன்மையுள் இன்மை விருந்தரால் வன்மையுள் வன்மை மடவார் பொறை. இலக்கண குறிப்பாக்குமா? விருந்து பண்பாகு பெயர், ஒரால் பொறைன்றது தொழிற்பெயர். இதுல அணி எடுத்துக்காட்டு அணி தான் சொல்லியிருக்காங்க. அதாவது எப்படின்னா, அந்த வறுமை விருந்தினருக்கு எப்படி இது பண்ணாம இருக்குமோ அது போல இங்க தீங்குகளை பொறுத்து கொள்றதுதான் வலிமையில் வலிமைன்னு சொல்றாங்க. இதுதான் எடுத்துக்காட்டு ஓமை அணி. குறள் 4. நிறையுடைமை நீங்காமை வேண்டின் பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும். நிறையுடைமை நீங்காமை வேண்டின் பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும். நிறைனா சால்பு. பொருள், நற்குணங்கள் நம்மை விட்டு நீங்காதிருக்க வேண்டுமானால் பொறுமையை நாம் போற்றி கடைபிடித்தல் வேண்டும். அதாவது நல்ல குணங்கள்னால் நம்ம விட்டு நீங்காம இருக்கணும், நம்ம விட்டு போகாம இருக்கணும் அப்படின்னா பொறுமையை எப்பயுமே போற்றி கடைபிடிக்க வேணும்னு திருவள்ளுவர் கூறுகிறார். நிறையுடைமை நீங்காமை வேண்டின் பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும். இலக்கண குறிப்பு. நீங்காமை அப்படின்னா எதிர்மறை தொழிற்பெயர். போற்றி அப்படின்னா வினையச்சம். ஈல முடிஞ்சிருக்குல்ல, வினையச்சம்.
குறள் 5. ஒருத்தாரை ஒன்றாக வையாரை வைப்பர் பொறுத்தாரை பொன்போர் புரிந்து. ஒருத்தாரை ஒன்றாக வையாரை வைப்பர் பொறுத்தாரை பொன்போர் புரிந்து. ஒருத்தாரைனா தண்டித்தவரை, ஒன்றாகன ஒரு பொருட்டாக, புதிந்து வைப்பர் வைத்துக் கொள்வர், மனதில் வைத்துக் கொள்வர். பொருள்: பிறர் செய்யும் தீங்கை பொறுத்து கொள்ளாமல் தண்டிப்பவரை சான்றோர் ஒரு பொருட்டாக மதிக்க மாட்டார். ஆனால் பொறுத்து கொள்பவரை பொன்போல் மதித்து மனதில் வைத்துக் கொள்வர். அதாவது ஒருத்தவங்க நமக்கு கெட்டது செய்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு உடனே பழி வாங்குறோம் அப்படின்னா அவங்க பொருட்டாக கூட மதிக்க மாட்டாங்க. ஏன்னா அது இயல்பாக எல்லாருமே செய்கிற ஒரு விஷயம்தான். ஆனால் அதுவே பொறுத்து கொண்டு போனோம், அதை மறந்துடுறோம், அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் திருப்பி கொடுக்காம இருக்கிறோம் அப்படின்னா அவங்கள இந்த மனுஷங்க மனசுக்குள்ள வச்சு பொன் போல் வைத்துக் கொள்வர். அவங்கள என்ன சொல்றது, ரொம்ப புகழ்வாங்க, எப்பயுமே ரொம்ப இதுவா பார்ப்பாங்க, அவங்கள பெரியவங்களா மதிப்பிற்குரியவங்களா பார்ப்பாங்க. அதாவது பிறர் செய்து தீங்கனை நம்ம பொறுத்து கொண்டு மறந்துருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு மதிப்பு அதிகமாகும் பார்த்தவங்க முன்னாடி அப்படின்னு சொல்ற திருவள்ளுவர். ஒருத்தார் அப்படின்னா வினையானை பெயர், புதிந்து அப்படின்னா வினையச்சு. வகுப்பு இருப்பாங்க. வைப்பர், வைக்குடல், இப்பு குடல் அர். வைன்றது பகுதி, இப்புன்றது சந்தி, இப்புன்றது எதிர்கால இடைநிலை, அர்ன்றது பலப்பாலினை மாற்று. குறள் 6. பொறுத்தார்க்கு ஒரு நாளை இன்பம் பொறுத்தார்க்கு குன்றும் துணையும் புகழ். பொறுத்தார்க்கு ஒரு நாளை இன்பம் பொறுத்தார்க்கு குன்றும் துணையும் புகழ். குன்றும் துணையும்ன்றது உலகம் உள்ளவரை. பொருள்: பிறர் செய்யும் தீமையை பொறுத்து கொள்ளாது தண்டித்தவருக்கு ஒரு நாள் மட்டுமே புகழ் இன்பம் கிட்டும். அதனை பொறுத்து கொண்டவரின் புகழ் உலகம் உள்ளவரை நிலைத்திருக்கும். அதாவது ஒருத்தவங்க இப்போ நமக்கு தீமை செய்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு நாள் அவங்களுக்கு உடனே தண்டிக்கிறோம் அப்படின்றப்ப நமக்கு ஒரு நாளைக்கு அன்னைக்கு மட்டும்தான் இன்பம் கிடைக்கும். அதாவது அப்படா அவன் நமக்கு செஞ்சான், நம்ம திருப்பி அவனுக்கு இதை செஞ்சுட்டோம் அப்படின்றது ஒரு சந்தோஷம் இருக்கும்ல, அந்த மாதிரி சொல்கிறாங்க. இதை செஞ்சுட்டோம் அப்படின்றது ஒரு நாளைக்கு மட்டும்தான் கிடைக்குமா. அதுவே அவங்க செய்கிற தீங்கை நம்ம பொறுத்து கொண்டு போகிறோம் அப்படின்னா உலகம் உள்ளவரை புகழ் நிலைத்திருக்கும் அப்படின்னு திருவள்ளுவர் கூறுகிறார். ஒருத்தார்க்கு ஒரு நாளை இன்பம் பொறுத்தார்க்கு குன்றும் துணையும் புகழ். இலக்கண குறிப்பு: ஒருத்தார், பொறுத்தார் வினையாளனின் பெயர்கள். வகுப்பு தோழர்களும். ஒருத்தார் ஒரு குட்டல் இத்து ஆர். ஒருன்றது பகுதி, இத்துன்றது சந்தி, இத்துன்றது இறந்த கலைநிலை, ஆறுன்றது பலர்பால் வினைமுற்று. குறள் 7. திறனல்ல தற்பிறர் செய்யினும் நோனுந்து அறநல்ல செய்யாமை நன்று. திறனல்ல தற்பிறர் செய்யினும் நோனுந்து அறநல்ல செய்யாமை நன்று. திறனல்லன செய்யத்தகாத, நோனுந்து அப்படின்னா துன்பத்துக்கு வருந்தி. அதாவது செய்யத்தகாத துன்ப செயல்களை பிறர் தனக்கு செய்தாலும் தான் துன்பத்துக்கு வருந்தி அறத்துக்கு மாறான செயல்களை அவருக்கு செய்யாதிருத்தல் நல்லது. அதாவது யாருமே செய்ய முடியாத துன்பம், யாருமே கொடுக்க முடியாத துன்பத்தை எனக்கு செஞ்சாலும் அத்துன்பத்துக்கு வருந்தி அந்த அறத்துக்கு, அதாவது அறம்னு சொல்றாங்கல்ல, அறம்னு என்னது, விதி கரெக்டான இதுக்கு மாறாம நல்லவங்கன்ற ஒரு இது இருக்கும்ல, கோடு இருக்கும்ல, அதுலேருந்து மாறாம, அந்த வழியிலேருந்து மாறாம நான் அவங்களுக்கு எந்த ஒரு கெட்டதும் செய்யாம இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்றாங்க. மற்றவங்க நமக்கு துன்பமே செஞ்சாலும் அவங்களுக்கு கெட்டதே செஞ்சாலும் நாம அவங்களுக்கு நல்லதுதான் நினைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. திறனில தற்பிறர் செய்யணும் நோனுந்து அறநில செய்யாமை நன்று. இலக்கண குறிப்பு: தற்பிறர் 7ஆம் வேற்றுமை தொகை, செய்யினும் இழிவு சிறப்பம்மை, நொந்து வினையச்சம், அரண் திறன் ஈற்று போலிகள். குறள் 8. மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம் தம் தகுதியான் வென்று விடல். மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம் தம் தகுதியால் வென்று விடல். மிகுதியான் மனச்செருக்கால், மிக்கவை தீவை, தகுதியான் பொறுமையால். செருக்கினால் தீமை செய்தாரையும் தத்தம் பொறுமையினால் வெற்றி கொள்ளல் வேண்டும். ஒருத்தவன் செருக்கோட ஆணவத்தோட நமக்கு தீமையே செஞ்சாலும் அதை பொறுமையால் நம்ம அவங்கள வெற்றி கொள்ளணும் அப்படின்னு திருவள்ளுவர் கூறுகிறார். மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம் தம் தகுதியான் வென்று விடல். செய்தாரை என்றது வினையாளனையும் பெயர். விடல் அல் ஈற்று வியங்கோல் வினைவற்று. துறந்தாரின் தூய்மை உடையார் இறந்தார்வாய் இன்னாச்சொல் நோக்கிற்பவர். துறந்தாரின் தூய்மை உடையார் இறந்தார்வாய் இன்னாச்சொல் நோக்கிற்பவர். துறந்தார்னா பற்றினை விட்டவர், இறந்தார்னா வரம்பு கடந்தவர், இன்னானா தீய, நோக்கிப்பவர்னா பொறுப்பவர். வரம்பு கடந்து பேசுவோரின் தீய சொற்களையும் பொறுத்து கொள்பவரே பற்றற்ற துறவியரனும் மேலானவர். அதாவது வரம்பு கடந்து ஒரு சில சொல்லலாம் நறுக்குன்னு இருக்கும் நமக்கு,
அப்படியே செம்ம கோவம் வரும். அப்பயும் அந்த வரம்பு கடந்து பேசுவோர் தீய சொற்களையும் பொறுத்து கொள்றவங்க, அந்த சொற்களையே பொறுத்து கொள்றவங்க துறவியர்களோட மேலானவர்களாம். துறவியர்கள் தான் இருக்கிறதுலே அமைதியானவங்க. அவங்களுக்கு அவங்க மேல நமக்கு ஒரு பக்தி இருக்கும்ல, மரியாதை இருக்கும்ல, அதை சொல்றாங்க. அவங்கள விட மேலானவங்க, இதை பொறுத்து கொள்றவங்க அப்படின்னு திருவள்ளுவர் கூறுகிறார். துறந்தாரின் தூய்மை உடையர் இறந்தார் வாய் இன்னா சொல் நூற்கேட்பவர். இறந்தார், துறந்தார், நூற்கேட்பவர் எல்லாமே வினையாளனின் பெயர். இன்னா சொல்லுன்றது ஈறுகெட்ட இதனுடைய பெயர் வச்சு. பகுப்பது ஒரு பின்னம். இறந்தார் ஈரக்கூட்டல் இத்திந்து கூட்டல் இத்து கூட்டல் ஆர். இரண்டது பகுதி, இத்துன்றது சந்தி. இத்து வந்து இந்த ஆனது விகாரம். இறைந்த கால இடைநிலை. ஆறுனா பலர் பல வினைமுற்று. பொருள் 10. உண்ணாது நோற்பார் பெரியர் பிறர் சொல்லும் இன்னா சொல் நோற்பாரின் பின். உண்ணாது நோற்பார் பெரியர் பிறர் சொல்லும் இன்னா சொல் நோற்பார் பின். நோற்பார்னா நோன்பு மேற்கொள்பவர். இன்னா சொல்னா தீய சொல். பொருள்: இன்னா நோன்பு மேற்கொள்ளும் பெரியவர்களை விட தம்மை இகழ்வோரின் தீய சொற்களை பொறுத்துக் கொள்பவர்கள் மேலாக. அதாவது எதுவுமே உண்ணாம இது இருக்காங்கல்ல, ஃபாஸ்டிங் இருக்காங்கல்ல, அவங்க அவங்க செய்யும் தவத்தை விட உண்ணா நோன்பு மேற்கொள்ளும் பெரியவர்களை விட நம்மளை இகழ தீய சொல்களை பொறுத்து போறோம்ல, நம்ம தான் மேலானவங்க அப்படின்னு திருவள்ளுவர் கூறுகிறார். உண்ணாதுன்னா வினையச்சம். அவ்வளவுதான்.